ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் முதன ராசி நேயர்களே, உங்களுக்கு மார்ச் 26க்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது, இந்த மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன தெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும், என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கக்கூடியது ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் தான். இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதும் சரி, கெட்டதும் சரி, ஆபத்துக்களும் சரி, எல்லாமே அந்த கிரகமைப்புகள் தான் காரணமாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இது வரைக்குமே மிதுனராசி நேயர்களுக்கு பல கஷ்டங்கள், என்னதான் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தாலுமே கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும். அந்த உணர்வுகளுக்கு எல்லாமே மதிப்பு கிடைக்காம போயிருக்கும். ஸோ நிறைய இடங்களில் நீங்கள் அவமதிக்கப்பட்டிருப்பீங்க, வெறுக்கப்பட்டிருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு டைமிங் உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரியான நல்ல நேரங்கள் அப்படின்றது நல்ல கிரகமைப்புகளின் மூலமாக மட்டும்தான் ஏற்படும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நிறைய கிரகங்கள் மாற்றம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மார்ச் மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பயிற்சிகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் இந்த மார்ச் மாதத்தில் தன்னுடைய உச்ச வீடான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே சுக்கிர பகவான் சுகத்தை கொடுப்பாரு, சௌபாக்கியங்களை கொடுப்பாரு அப்படி தான் சொல்லணும். இந்த மார்ச் மாதம் அப்படி தான் இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறமா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இது இல்லாமல் 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் அமர போகிறாரு. 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் சனியோடு இணைந்து இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சூரியன், சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகளானது நிகழப்போகுது அப்படின்னே சொல்லணும். இந்த இணைவுகளானது மிதுனராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை கொடுக்க காத்துட்ருக்குன்னு தாங்க சொல்லணும். அதையெல்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். 5வது வீட்டில் கேது பகவானும் 11வது வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதோ அதற்கான அறிகுறிகள் எல்லாமே முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் முன்னாடி உங்களுடைய பிளான்லேயே நீங்கள் வச்சுருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன தான் திட்டம் போட்டிருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கவே நடக்காது, நீங்கள் நினச்சது நடந்திருக்காது. ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. கிரகநிலைகளுடைய அடிப்படையில் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. ஸோ என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது மிதுனராசி நேயர்களுக்கு விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி தான் சொல்லணும். இவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், ஆனால் வெளியில் சொல்லியிருக்கவே மாட்டீங்க உங்களுடைய எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு. உங்களுடைய நிலைமைகள் எல்லாமே அப்படியே மாறப்போகுதுங்க. ஸோ அற்புதமான மாற்றங்களுக்காக நீங்கள் தயாராகிட்டுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்குன்னு உங்களுடைய திறமைகளுக்காக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்க போகுது. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டிலே தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் ஏற்பட போகுது. ஸோ குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். சனி பயிற்சியை காட்டிலும் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாது. ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இருந்திருந்தாலுமே கூட அந்த குழப்பத்துக்கான தீர்வுகளை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் பார்த்துருவீங்க, தெரிஞ்சிடும். ஸோ அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சுக்கிர பகவான் 10வது இடத்துல சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் கவலையப்படாதீங்க. பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஏன் சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். லாட்ரி அடிக்கிறது, உங்களுக்கு செல்வாக்கு உயரும், சொல்வாக்கு கிடைக்கும், காதல் வாழ்க்கை, எல்லா விதமான விஷயங்களும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சகல விதமான யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்களை 4 பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பேர் சொன்னால் 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அங்கீகாரம், கௌரவம், உங்களுடைய தன்னம்பிக்கை உயர ஆரம்பிக்கும். எப்போதுமே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன வேலை செய்கிறோம், என்ன தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் மிதுனராசியுடைய நேயர்களுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருக்கும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு
உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். வேலையில் அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடியவங்களா, இத்தனை ஆண்டுகளாக காத்துட்ருக்கீங்களா, எல்லாமே வந்து சரியாக போக போகுதுங்க. அதுவும் மார்ச் மாதத்துலேயே உங்களுக்கு எல்லா அங்கீகாரங்களும் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு எக்கச்சக்கமான மாற்றங்கள், எக்கச்சக்கமான யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இதுதான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி கூட முடிக்க முடியாது. அந்தளவுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முதலீடுகள் பெருகும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு 10 ரூபாயாவது சேமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். சேமிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அதுக்கான புதுசான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. வேறு வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இடமாற்றம் வேணும், இல்லை பணத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னா கூட நடக்கும். பணத்தை முதலீடு செய்வீங்க. ஒரு இடத்துல நீங்கள் சேமிக்க போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு பணம் கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வேறு எதுலையாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நான் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் இப்போது எதுலையாவது ஒன்று சேரணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். சொத்து வாங்குறதுக்கான யோகங்கள் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லா கிடைப்பாங்க. அவங்க மூலிமா லாபம் கிடைக்கும். லைஃப்லேயும் அப்படி தான், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலிமா இப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா கூட இனி வந்து கிடைக்கும். ஆளுமை திறமை கிடைக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி இங்கே தைரியமாக நகர ஆரம்பிப்பீங்க. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பயந்து ஒதுங்கி இருந்திருந்தாலுமே கூட இனி அந்த பயமெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சொல்லப்போனால் ஒரு சில மிதுன ராசிக்காரங்க எங்களுடைய வாழ்க்கையே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய புலம்பல் நீங்கள் போகுது. ஸோ அடுத்தடுத்த அமைப்புகள் எல்லாமே ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அட்டகாசமான பலன்கள் எல்லாம் பார்ப்பீங்க. குருவினுடைய பார்வை வேற உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை, சும்மாவா சொல்லுவாங்க. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுனால நல்லா குரு பகவான் இயங்க ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ உங்களுடைய சிந்தனை நல்லா இருக்கும், செயல் திறமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கவனம் எதில் இருக்கணும்னா ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து வளர்ச்சியை நோக்கி இப்போ பயணிக்க போகிறீங்க அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை மட்டும்தான் எதிர்பார்ப்பீங்களே தவிர ஆரோக்கியத்தை கண்டுக்காமல் விட்டுருவீங்க. அதனால் தயவு செஞ்சு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க, உங்களை நீங்களே வந்து எனர்ஜி படுத்திக்கோங்க, தன்னம்பிக்கைப்படுத்திக்கோங்க, இறை வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துங்க. முழுக்க முழுக்க நீங்கள் இறை வழிபாட்டில் உங்களுடைய கவனத்தையும் சிந்தனையும் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. கடவுளுடைய பரிபூரணமான ஆசைகளும் அருளும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவங்கள இன்னும் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்புகளை எல்லாம் கொடுப்பாரு. ராசிநாதன் புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குது. வணிகத்தில் லாபம் கிடைக்கும், முதலீடுகள் ஆதாயம் தரும், நல்ல லாபம் கிடைக்கும். வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்களை இப்போ உங்களை தேடி ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கும். கோவில் வேலை, இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் மார்க்கெட்லலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதிலெல்லாம் நீங்கள் எதுலேயும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும். முதலீடுகள் செய்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் பங்குச்சந்தையில் செய்யக்கூடாது. இதை தாண்டி உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. சேமிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். வராத பணம் கூட இப்போ கைக்கு வந்து சேர்ந்துடுங்க. ஆரோக்கியமும் நல்லா தான் இருக்குது. தொழிலில் மேன்மை கிடைக்கும். பிள்ளைங்க மூலியமாக இருந்து வந்த கலக்கங்கள் தீரும், கவலை நீரும், நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து சேரும். சேமித்து வைக்க வேண்டுமே, நமக்கு எதிர்காலத்துக்கு தேவையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். அதனால் அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. அதெல்லாம் வந்து நிஜமாக்குங்க. எண்ணத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. அதற்கான முயற்சிகளையும் நம்ம இறங்கணும். தொழிலில் நீங்கள் என்ன தடைகளை பார்த்துட்டு இருந்தாலும் அது நீங்கும். எந்தெந்த விஷயங்களை நீங்கள் தடைகளை பார்த்தீங்களோ அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். எல்லாருடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது பெருக ஆரம்பிக்கும். வாக்கு கொடுக்கறதுல மட்டும் கவனமாக இருங்க. யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வாக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னா காப்பாற்ற முடியல அப்படிங்கும் பொழுது பிரச்சனைகளாக இருக்கும். இந்த டைமில் வருமானங்கள் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கி நிச்சயமாக நீங்கள் நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும். மிதுனராசி நேயர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபாடு செய்துட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கும். மேலும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.